எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரோ பே கார்டு அப்படின்னா என்ன, ஆஸ்ட்ரோ பே கார்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ பே கார்டை வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ பே கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ பே கார்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆஸ்ட்ரோ பே கார்டுங்கிறது வந்து ஒரு விர்ச்சுவல் ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ப்ரீபெய்ட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஃப் லோக்கல் கரன்சி அப்படின்னும் சொல்லப்படுது. நம்மளுடைய லோக்கல் கரன்சியை வந்து ஃபாரின் கரன்சியாக வந்து ஈஸியாக இது வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருந்துட்டு ஃபாரின் வெப்சைட் மூலமாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஆஸ்ட்ரோ பே கார்டை யூஸ் பண்ணி இந்தியன் மணியில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு டாலராக நம்ம கன்வெர்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, ஏர்டெல், யூபிஐ, அப்புறம் இந்தியன் பேங்குடைய இன்டர்நெட் பேங்கிங் போன்ற பல பேமெண்ட் மோடுகளை இவங்க கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரோ பே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் செக்யூராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஆஸ்ட்ரோ பேயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. இவங்க வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட்டுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டுக்குள்ளே போனவுடனே ஸ்பெயின் லாங்குவேஜில் தான் இதோடைய இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க மொத்த டீட்டெயில்ஸும் உங்களால் படித்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ பே கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பே கார்டுடைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ பே கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஸ்டெப் முடிஞ்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பே மணி அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு வருது. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இதில் வந்து சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகினும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதாவது உங்களுடைய இந்தியன் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை கொடுத்து தான் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். ஏதாவது உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சைன் அப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாவது ஆஸ்ட்ரோ பே கார்டுடைய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பே கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோ பே கார்டுடைய புதிய கார்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா டேப் டு கார்ட் யூ வாண்ட் டு பை, அதாவது இந்தியன் கரன்சியில் 750 ரூபாலேருந்து 14,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆஸ்ட்ரோ கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். இது யூஎஸ்டி கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா $10, $30, $50, $100 கிட்டத்தட்ட $200 வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸை இப்படி தான் இருக்கும். நியூ கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கி ஆகணும். அதாவது இது வந்து ஒரு விர்ச்சுவல் ப்ரீபெய்ட் கார்டு. உங்களுக்கு விர்ச்சுவல் ப்ரீபெய்ட் கார்டை வந்து நான் டிஸ்பிளேல போடுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்தியன் கரன்சியில் இதுக்கு ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இந்தியாவுடைய பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோன்பே, யூபிஐ, கூகுள் பே, ஃப்ரீ சார்ஜ், ஏர்டெல் மணி, ஜியோ மணி, ஓலா மணி, பல விதமான கார்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே இதை ரீசார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ பே கார்டுடைய வேலிடிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேலிடிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரோ பேவுடைய கார்டும் இருக்கும். ஆனால் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபிசிக்கலாக கார்டு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் சிவிவி நம்பர், எக்ஸ்பிரி டேட் நம்பரும் இருக்கும். இந்த 750 ரூபா நீங்கள் தீர்றது வரைக்கும் ஃபாரின் வெப்சைட்டில் ஏதாவது வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிடலாம். இப்போது இந்த வந்து 750 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஃபாரின் வெப்சைட்டில் வந்து கன்வர்ஷன், அதாவது டாலர் கன்வர்ஷன் மூலமாக நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் ஈஸியாகவே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ்ட்ரோ பேவுடைய கார்டு, விர்ச்சுவல் கார்டு இப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலர் கன்வர்ஷனை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். யூஎஸ்டி கன்வர்ஷனுக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து $10 பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. $10 பேமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ மெத்தடை கொடுத்துடலாம். யூபிஐ மெத்தடை கொடுக்கும்போது $10 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். $10 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற டாலர் ரேட் படி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடையில வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேமெண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, அப்புறம் லாயாலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ ஏதாவது ஆஃபர்ஸை இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா $200 நீங்கள் ஒரு நாள் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பேட்ஜு, அப்புறம் நம்முடைய சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி உங்களுடைய பேட்ஜை வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு $500 வந்து கிஃப்ட் கார்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதுசாக கார்டு வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாகவே வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே பெருசாக இதில் கிடையாது. இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வெப்சைட்லேயும் வெளிநாட்டு ஸ்டோர்லேயும் நீ ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ பே கார்டை யூஸ் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.